அதிமுக ஆட்சியை யாராலும் அசைக்க முடியாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு முன்னிலை வகித்த சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்படுவதாக கூறினார். யாருடைய தயவும் இல்லாமல் இன்றைக்கு 7 மாத காலம் இந்த தமிழகத்தை மிக சிறப்பாக இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த முதல்வர் நிர்வாக திறமை பெற்றவரா? இன்றைக்கு யாரை குறை சொல்லுகின்றாரோ அவருடைய தயவிலே 45 நாட்கள் கூட ஆட்சி நடத்துவதற்கு தகுதி இல்லாதவர் நிர்வாக திறமை படைத்தவர்களா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விழாவில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சிறப்புகளை சிலாகித்து பேசினார். விழுப்புரம் மாவட்டம் உருவாக காரணமாக இருந்தவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்று கூறிய முதலமைச்சர் அவரின் சாதனைகளையும் பட்டியலிட்டார். அவரது வழியில் நடக்கும் அரசை யாராலும் அசைக்க முடியாது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்த ஆட்சி இருக்குமா இருக்காதா, எத்தனை நாள் எண்ணப்படும் என்றெல்லாம் சொன்னார். ஆகவே நான் இந்த நேரத்தில் சொல்கின்றேன், இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த மண்ணின் மைதர் மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் சகோதரர் சி வி சண்முகம் போல் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை அமைச்சர்களும் இங்கே இருக்கின்ற அத்தனை கழக தொண்டர்களும் இருக்கின்ற பொழுது இவை யாராலையும் அசைக்கவும் ஆட்டவும் முடியாது. இந்த ஆட்சி மக்களுடைய ஆட்சி, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஆட்சி. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும், உயர வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. உங்கள் ஆட்சி, உங்களுடைய ஆட்சியை யாராலும் அசைக்க முடியாது. நீங்கள் இருக்கின்ற வரை இந்த மண்ணிலே எவராலும் சிந்திக்க முடியாது. அம்மாவுடைய அரசு தொடர்ந்து சிறப்பான பணிகளை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். இந்த விழாவில் விழுப்புரம் மாவட்டத்திற்கான 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் முதலமைச்சர் அறிவித்தார். கடும் வறட்சியால் நீராதாரம் குறைந்து விட்டதால் விழுப்புரம் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை முழுமையாக நிறைவேற்றும் வகையில் நிரந்தர தீர்வு காணும் பொருட்டு மாற்று ஏற்பாடாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவின் ஆசியுடன் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்காணத்திலிருந்து விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி நகராட்சிகள், உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம் பேரூராட்சிகள் மற்றும் உளுந்தூர்பேட்டை, காணை, விக்கிரவாண்டி, திருநாவலூர், மரக்காணம், வானூர் மற்றும் திருவண்ணநல்லூர் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் நாளொன்றுக்கு 100 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் கூட்டுக்குழி திட்டம் 1000 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட புறநகர் பகுதிகளில் 198 கோடி ரூபாய் மதிப்பில் பாதாள சாக்கடை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். விழாவில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதிய தலைமுறைக்காக விழுப்புரத்தில் இருந்து செய்தியாளர் ஜோதி நரசிம்மன்.